இவ போயிட்டு இவ போயிட்டு ஒரு பொண்ண கூட்டிக்கிட்டு வர்றேன் வீட்டுக்கு. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பிள்ளைய ஏத்துக்கங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு என்னைய கூட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்ட்ல போயிட்டு கைய கால உடைச்சுட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுவும் வலி தான். ஆனா அது எவ்வளவு டீசென்ட்டானது? சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேலை தேடி எங்கேயாவது ஊரா எங்கிட்டாவது போயிருந்தா கூட பரவால்ல. இல்ல உடம்பு சரியில்லாம காய்ச்ச கடந்து கிடந்தா கூட அதுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி ஒரு வயசான பாட்டி விஷயத்துல அப்படின்னு சொன்னா, அந்த மனசு எவ்வளோ பாடுபடும் சொல்லுங்க. அது அவங்களுக்கே எவ்வளோ கூசும். அம்மாவுக்கு எவ்வளோ கூசும். என் பையன் இப்படி ஒரு பாவத்த பண்ணிட்டானேன்னு. நீங்க வந்து அம்மா, அப்பாவுக்கு வந்து பெருமையெல்லாம் அதாவது இந்த "ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்" அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இப்படியெல்லாம் கேவலப்படுத்தாம இருந்தாலே போதும். இன்னார் மகன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான். அத பாருங்க மேகாலயா விஷயத்த பாருங்க. இன்னார் மகன் ஒரு ஒரு அப்பாவி பயல போய் அவனுக்கு நமக்கு என்ன பகை? ஒண்ணுமே கிடையாது. அந்த பயல போய் ஆள் வச்சு கொன்னு. பாவம் அதெல்லாம் பெரிய பாவம். பெரிய பாவம். இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க துன்பம். பெரிய பாவம். அடுத்தவங்க வீட்டு பிள்ளைங்கள இப்படி கொடுமை பண்றது. இந்த வயசான அம்மாவுக்கு சகிக்க முடியாத துன்பம். சகிக்கவே முடியாது அது. அதாவது முடியவே முடியாது. அவங்களால எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? ச்சே! எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். ஒரு பேரன் வயசுல சகிக்க முடியாத துன்பம். பாருங்க இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு. இப்போ ஒரு ஒரு பெண் வந்து உலகத்துல இருக்க எல்லா பெண் ஜீவராசியும் பாருங்க. போன வாரம் நான் பார்த்தேன். இந்த டால்ஃபின் குட்டி போடுது. அப்படி அது போய்க்கிட்டே இருக்குது. வலி தாங்க முடியாம அங்கங்க போய்க்கிட்டே இருக்குது. குட்டி போடுது. டால்ஃபின் மனுஷங்க மாதிரி குட்டி போடுது. நான் வந்து ஒரு 18, 19 வயசுல முதல் தடவையா இந்த 12த் முடிச்சு அதுக்கப்புறம் வீட்ல இருந்தேன் இல்லையா? அப்ப நான் பார்க்குறேன். முதல் தடவையா நான் மாடு கன்னுக்குட்டி போடுறத பார்க்குறேன். நான் வந்து இந்த எப்படி குழந்தை பிறக்கும்னால எங்க அம்மாகிட்ட பேசினதே கிடையாது. எனக்கு எனக்கு நான் எந்த லேடீஸ்ட்டயுமே பேசினது கிடையாது. நான் நான் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ குத்து மதிப்பா வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அந்த மாடுக்கு முதல்ல கன்னுக்குட்டி போடுறத பார்த்தப்ப நினச்சுக்கிட்டேன். ஓகே இப்படிதான் குழந்தை பிறக்கும். அப்பதான் எனக்கே தெரியுது. எப்படி பிரெக்னென்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதுவுமே நான் யார்ட்டயுமே பேசினது கிடையாது. என்னோட பிரெக்னன்சி டைம்ல தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்.